ஹலோ, வணக்கம். வெல்கம் டு தரணி ஸ்டாக். இந்த சேனலை பொறுத்தவரை நம்ம நிறைய பேச போகிறோம், தெரிஞ்சிக்காத நிறைய விஷயத்த தெரிஞ்சுக்க போகிறோம். இது எல்லாம் என்னோட சொந்த அனுபவத்தினாலையும் அடுத்தவங்களோட பார்வையை வச்சு தான் நான் சொல்கிறேன். இந்த வாய்ஸ் ஓவர் உங்கள் லைஃப்பில் கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும்னு நான் நம்புகிறேன். ஸோ டெய்லி வர வாய்ஸ் ஓவரை பாருங்கள். இந்த அத்தியாயத்தை நம்ம முதலேருந்து ஆரம்பிக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ முதலேருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது ஃபஸ்ட்டு என்னோடய சொந்த அனுபவத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது எதுவுமே பார்த்திங்கன்னா ஒரு கற்பனையோ ஒரு கதையோ கிடையாது. ஆக்கப்பூர்வமாக என் லைஃப்பில் நடந்த ஒரு அனுபவத்தை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். சிவன் ஆட்கொண்டார் அப்படின்ற ஒரு விஷயம் எல்லார் லைஃப்லையும் ஒரு டைம் நடக்கும். அது ஒரு ஒரு உணர்வுக்கு மேற்பட்ட ஒரு விஷயமாக தான் இருக்கும். அந்த மாதிரி அனுபவம் என் லைஃப்பில் நடந்துச்சு. இது எப்போ நடந்துச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா 2021 நான் சபரிமலைக்கு போயிருக்கும் போது நடந்துச்சு. அது வரைக்கும் பார்த்திங்கன்னா பெரிய பக்தி அப்படின்ற ஒரு விஷயம்லாம் கிடையாது. ஆனால் நான் சாமி கும்பிடுவேன், விளக்கேற்றுவேன். இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துகிட்ருக்கோம். சபரிமலைக்கு மாலை போட்டதும் ஏதோ ஒரு நேர்த்தி கடன், ஒரு தேவைக்காக அப்படின்ற மாதிரி தான் அமைஞ்சிச்சு. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா அந்த ஒரு சூழ்நிலை என் லைஃப்லேயே ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துச்சு. ஸோ என்னை பற்றி நான் சொல்கிறேன்னு சொன்னேன்ல, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட ஒரு கேட்டகரி அப்படின்னு சொன்னேன். என்னோட ஒரு அமைப்பு எப்படின்னா, நான் பெருசாக சாமி கும்பிட மாட்டேன், அதே நேரத்தில் கும்பிடாமே இருக்க மாட்டேன். இருக்கிறாங்க, அவ்வளோதான். எனக்கு அதெல்லாம் தெரியாது. நான் பாட்டு என்னோடய ட்ராக்கு, தனி லைஃப் அப்படின்ற மாதிரி போகிற ஒரு ஆளாக தான் நான் இருந்துட்டு வந்தேன். அந்த சமயத்தில் சபரிமலையில் தரிசனம்லாம் முடிச்சுட்டு மிச்சம் ஒரு 1 hour 2 hour கிட்ட பேலன்ஸ் இருந்ததுனால சரி மிச்சம் கோவில்லாம் போயிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டதன் மூலமாக நாங்கள் குரூப்பாக தான் போயிருந்தோம். அந்த குரூப்பான சுவாமிகள் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒரு சிவன் கோயிலுக்கு போனோம், ஒரு பழமையான சிவன் கோயில். அங்கே எல்லாரும் பார்த்திங்கன்னா ஈசனை தரிசனம் பண்ணாங்க. என்னோடய விசுவலைசேஷன் பார்த்திங்கன்னா ஒரு டீப்பாக ஒரு இன்டீரியரில் எல்லாம் சுவாமி பாருங்கள் தெரியுறாங்க. என் கண்ணுக்கு தெரியல. நான் எட்டி பார்த்தேன். எல்லாரும் பார்த்துட்டாங்க, என்னை தவிர. நான் வந்துட்டேன். அந்த ஒரு டைம்லேருந்து வந்ததுக்கப்புறம் என் லைஃப்பில் அந்த சிவன் 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 அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்துச்சு. ஒரு மாதிரி ஒரு பைத்தியம் மாதிரி ஆகிட்டேன். ஒரு தேடுதல் அப்படின்ற மாதிரி ஆகிடுச்சு. ஒரு தேடுன்னு சொல்ல மாட்டேன், எப்போவுமே ஒரு நாமத்தை சொல்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துச்சு. சிவலிங்கம் வாங்கி பூஜை பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துச்சு. அதுக்கு முன்னாடி நான் அப்படி கிடையாது அப்படின்றது தான் இங்கே நான் வைக்கிற ஒரு முதல் மெசேஜ். அப்படி இல்லாத ஒரு ஆள் திடீர்னு இதெல்லாம் பண்ணும்போது எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியம் ஏற்பட்டது. இது தொடர்ந்து போயிட்டே இருக்க ஆரம்பிச்சது. திடீர்னு ஸ்லோகங்கள்லாம் சொல்ல ஆரம்பித்தேன். திடீர்னு ஒரு தேடுதல் இருந்துச்சு. ஆனால் நான் கோவிலுக்கு மட்டும் போகலை, இதெல்லாம் சும்மா வீட்லேயே நான் பண்ணிகிட்டு இருந்தேன். இதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைஃப்பில் எங்கள் வீட்டு ஆளுங்களுக்கு ஒரு சில பிரச்சனைகள் வந்துச்சு. அந்த பிரச்சனை ரொம்ப உயிர் போடுற சூழ்நிலை அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த சூழ்நிலை என்ன பண்ணுச்சு அப்படின்னா, என்ன தான் இருந்தாலும் தன்னோட குடும்பத்தில் ஒருத்தருக்கு ஒரு ஆபத்து அப்படின்னும் போது நம்ம மனசை நம்மளை மீறி இறைவன்கிட்ட ஓடும்ல, அந்த மாதிரி தான் நானும் பண்ணேன். அங்கேருந்து பார்த்திங்கன்னா நான் நேராக வெளியில் வீட்டை விட்டு வெளியே ஒரு ஆட்டோ பிடிச்சி ஏதோ ஒரு சிவன் கோயிலில் என்னை இறக்கி விடுங்க அப்படின்னு சொன்னேன். அவங்களும் என்ன பண்ணாங்கன்னா, என்னை ஒரு சிவன் கோயிலில் இறக்கி விட்டாங்க. அதுதான் தீர்த்தபாலீஸ்வரர் கோவில் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ட்ரிப்ளிகேன் மயிலாப்பூரில் இருக்கும். அதே தெருவில் நான் நிறைய முறை வந்திருக்கேன். அப்போல்லாம் நான் பார்க்காத அந்த ஈசனை நான் அன்றைக்கி தான் பார்த்தேன். ஒரு பெரிய ஒரு சூழ்நிலைக்கு அப்புறம் ஈசனை போய் பார்க்குற மாதிரி அமைஞ்சிச்சு. சரி, ஓகே, ஃபைன். அதுக்கப்புறம் எல்லாம் நல்லா தானே போயிட்டுருக்கு. நிறைய வேண்டுதல், இவங்களை காப்பாற்றுங்க அவங்கள காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு குடும்பத்தாருக்காக வேண்டுதல் மேற்கொண்டு போயிட்டுருந்துச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய லைஃப்லேயே மிகப்பெரிய ஒரு சர்க்கிளை நான் சந்தித்தேன். ஈசனை பார்த்ததுக்கப்புறம் இது சரியாக நான் ஈசனை பார்க்குறது பார்த்திங்கன்னா ஒரு ஜூலை அந்த மாதிரி இருக்கும். ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபரில் மிகப்பெரிய என்னோடய லைஃப்பில் பார்த்திங்கன்னா ஒரு பயங்கரமான விஷயம். அது வார்த்தையாலேயோ எதனாலேயோ சொல்ல முடியாது. ஒரு நரக வேதனை அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த நரக வேதனையிலேருந்து நான் மீண்டு 3 வருஷம் ஆகுது. மிகப்பெரிய ஒரு சர்க்கிள், பொருளாதாரத்துலேயும் ஹெல்த்லேயும் என்னோடய அன்றாட ஒரு வாழ்க்கை, ஒரு ஹாப்பினஸ் எல்லாமே நான் இழந்துட்டேன். சொல்லப்போனால் ஒரு பைத்தியம் மாதிரி ஆகிட்டேன்னு நான் சொல்லலாம்.
அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு போனவுடனே மனசு வந்து ரொம்ப வந்து விரக்திக்கு உச்சத்தின் போயிட்டேன். என்னால் அந்த மீண்டே வர முடியாது, நான் சாக போகிறேன் அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கு போயிடுச்சு. அப்பயும் நான் என்ன பண்ணேன், நான் பண்ணேன்னு சொல்கிறத விட ஈசன் செய்ய வச்சான்னு சொல்லலாம். தொடர்ந்து தீர்த்தபாலீஸ்வரரை பார்க்குற ஒரு சூழ்நிலை அமைஞ்சிச்சு. கிட்டத்தட்ட தொடர்ந்து ஒரு 150 நாள் நான் ஈசனை போய் தரிசனம் பண்ணிகிட்டே இருந்தேன். என் கையில் என்ன இருக்கோ, ஒரு 10 ரூபாய்க்கு ஒரு பூ, வில்வம், அகர்பத்தி, இதுமாரி நான் வாங்கி 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 ஈசனை போய் பார்க்குறது. என்னால் அந்த ஈசன் கோவிலில் ஒரு நிமிஷம் கூட நிற்க முடியாது. நான் சிவியரான பேனிக் அண்ட் ஆன்சைட்டி அட்டாக்ஸில் வந்து இருந்தேன். கையெல்லாம் உதிரும், கால் உதிரும், நிற்க முடியாது. என்னோடய உருவமே மொத்தமாக வந்து மாறி போச்சு. நல்லா இருந்து இழைச்சி போய் சூழ்நிலை மாறி போச்சு. ஈசன் மடி போய் அழகிறது, அதாவது ஈசனை நேராக நின்று கொஞ்சம் நேரம் பார்க்க முடியாத சூழ்நிலைன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து வந்து போராடி 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 அப்படியே வந்த தருணையில் எனக்கு வந்து முருகனோட தரிசனம் கிடச்சிது. முருகன் வந்து கனவுல வந்தார். இது உண்மைதான், நான் பொய்யெல்லாம் சொல்லலை. ஈசனை கும்பிட்டுக்கிட்டே இருந்தேன். அதே தெருவில் 8ஆம் படை முருகன் கோவில்னு சொல்லிட்டு ஒரு கோவில் இருக்குது. அந்த சன்னதியில் என்னை யாரோ கையை பிடிச்சி உள்ள இழுத்தா மாதிரி ஒரு கனவு வந்துச்சு. அதுக்கப்புறம் முருகனோட ஒரு ஆத்திகம் அதிகமாக இருந்துச்சு என் மேலே. அதே வருஷம் முருகனுக்காக மாலை போட்டு விரதம் இருந்தேன், மொட்டை போட்டேன். அந்த மொட்டை போட்டதுக்கப்புறம் வாழ்க்கை மாறிச்சு. வாழ்க்கை மாறி எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போது அந்த ஒரு நான் இதுக்கு முன்னாடி இருந்த ஒரு லைஃப் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கைவசம் வந்துட்டுருக்கு. நான் இது இப்போ திரும்பி நிற்க ஆரம்பிச்சிருக்கேன். இது வந்து ஏன் நான் சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைஃப்பில் ஈசன் ஒருத்தர் அடைய நினச்சிட்டாரு அப்படின்னு சொன்னால் அது யார் மூலயமா எப்படி வேணாலும் அடையலாம். அதுக்கு வந்து ஒரு 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 சட்டத்திட்டம், ஒரு வட்டம் எதுவுமே இருக்க முடியாதுன்றது என்னோட கருத்து, என்னோட அனுபவபூர்வமான கருத்து. இது இவ்வளோ தூரம் நான் சொல்கிறதுக்கான காரணம், லைஃப்பில் நமக்கு நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும். அதில் மீண்டிருப்போம், மீளாமல் வந்திருப்போம். அது எல்லாத்துக்கும் ஒரு பதில் இருக்குது அப்படின்னா அது சிவம் தான். இதை நான் அனுபவபூர்வமாக சொல்கிறேன். என் லைஃப்பில் நடந்ததை இப்போ நான் சொன்னதுக்கான காரணமே எல்லாருக்கும் ஈசன் இருக்கிறாரு, அவரை பற்றணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தான் இதை சொல்கிறேன். அதுக்கப்புறம் எனக்கு ஒரு மிகப்பெரிய அனுபவம் கிடச்சிது. ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். திருமணம் ஆகாமல் இருந்த எனக்கு திருமணமும் ஆச்சு. அதோட வந்து பார்த்திங்கன்னா எனக்கு சிறந்த மனைவி அமைஞ்சாங்க. என் விஷயத்தை எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு என்னை தூக்கி நிப்பாட்டுற மாதிரி ஒரு மனைவி அமைஞ்சது ஈசனோட வரம் தான் நான் சொல்வேன். அது மட்டும் இல்லாமல் திருக்கார்த்திகை தீபம் அன்றைக்கி தான் எனக்கு திருமணம் ஆச்சு. இதெல்லாம் நான் சொல்ல வர்றது எல்லாமே ஈசனை மையமாகவே இருக்கும். ஒன்று ஈசன் இல்லை முருகன், இதை மையமாக வச்சு தான் என் லைஃப்பில் எல்லாமே நடந்துச்சு. தொழில் ஆரம்பித்தது எல்லாமே ஈசனோட கிருபையில் நடந்துச்சு. அதுக்கப்புறம் நான் சொல்ல வந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நான் வேளச்சேரிக்கு வந்து தண்டீஸ்வரம் அப்படின்ற ஒரு இடத்துல தண்டீஸ்வரரை போய் பார்த்தேன். அங்கே ஒரு சிவாலயம் இது. அங்கே ஒரு சிவனடியார் மூலமாக ஒரு புத்தகம் கையில் கிடச்சிது. அந்த புத்தகத்தை என்னால் படிக்க முடியல. 1 மாதம் கழிச்சு தான் நான் அதே படித்தேன். சின்ன ஒரு புத்தகம் மாதிரி ஒரு 20 பக்கம் இருக்கும். அந்த புத்தகத்தை படிக்கும் போது நிறைய விஷயங்கள் அதில் தெரிஞ்சுக்கிட்டேன். நிறைய விஷயம்னு சொல்கிறத விட எது தெரியணுமோ நமக்கு அது தெரியாமல் இத்தனை வருஷமாக போயிருக்குன்றது எனக்கு ரொம்ப ரொம்ப மன வருத்தத்தை கொடுத்துச்சு. அதை நான் ஒரு வாய்ஸ் ஓவராக அவங்க எல்லாருக்கிட்டையும் வந்து சேர்க்கணுன்றதுக்காக தான் இந்த ஒரு பதிவு. ஈசன் எங்கும் நீக்கும் நிறைந்தவர், அவரோட அருள் எல்லாருக்கும் கிடைக்கணுன்றது தான் என்னோட ஆசை. அவர் என்ன இதுக்கு நியமனம் பண்ணியிருக்கலான்றதை நான் நம்பி இந்த ஒரு வாய்ஸ் ஓவரை கொடுக்குறேன். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கேளுங்க, எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்கும் ஈசன் அருள் கிடைக்கணுன்றது தான் என்னோட ஆசை. இதில் முதல் அத்தியாயம் என்ன அப்படின்னா, நம்ம பார்க்க இருக்கிறது சிவம். சிவத்தை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். பல யுகங்கள், பல ஆண்டுகள், பல இதிகாசங்கள், பல கட்டுக்கதைகள், நிறைய வந்து உடைக்கவே முடியாது அப்படின்ற ஒரு விஷயத்த இந்த ஒரு பதிவில் இனிமேல் நம்ம உடைச்சிக்கிட்டே இருப்போம். என்ன அப்படின்ற வந்து, வழக்கமாக ஒரு காலகட்டத்தில் ஈசனோட லிங்கம் வீட்டில் இருக்கக்கூடாது, வச்சா வந்து அது பிரச்சனை, வருமானம் போயிடும், நம்மளே ஆபத்தில் இருப்போம். ஏன் இது சொந்தமாக என்னோடய வீட்லேயும் நடந்துச்சு. ருத்ராட்சம் கட்டக்கூடாது, கட்டினா பிரச்சனை வரும்ன்ற மாதிரி சொன்னாங்க. அது லிங்கம் வைக்கக்கூடாதுன்னு நாங்கள் மீறி நான் வச்சேன். மீறி வச்சா மாதிரியே ஒரு பிரச்சனை வந்துச்சு. இதுக்கான காரணத்தை நான் அப்புறம் சொல்கிறேன் ஏன் அப்படின்லான்ட்டு. பட் இப்போ நான் விஷயத்த சொல்கிறேன். எல்லாருமே எல்லாம் இன்றைக்குள்ள குருக்கள்,
குருமார்கள், ஐயர்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய கடவுளை உருவாக்கிட்டா மாறி தான் எனக்கு தோணும். ஏன் பார்த்திங்கன்னா அத்தனை கடவுள்கள் இன்றைக்கி இருக்காங்க. யார் யாரோ புதுசு புதுசாக ஒவ்வொரு நாளுக்கு முளைக்காத குறையாக தான் இருக்காங்க. ஆனால் மக்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களும் தேடிக்கிட்டே தான் இருக்காங்க. இன்னார்கிட்ட போனால் சரியாகும், இந்த தெய்வத்துக்கிட்ட போனால் சரியாகும், இந்த தெய்வத்துக்கிட்ட போனால் சரியாகும் அப்படின்ற மாதிரி. ஆனால் யாருக்கும் சரியான பாடு இல்லை. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நம்ம யாரை போய் சரணடையணுமோ அவங்கள அடையாமல் மிச்சம் இருக்கிற எல்லாரையும் சரணடைகிறது தான் இதுக்கான ஒரு முக்கிய காரணமாக நான் நினைக்கிறேன். நான் உண்மையாக தான் சொல்கிறேன். முக்கியமான முழு முதற் கடவுள் யார் அப்படின்னா நமக்கு யாருக்குமே தெரியாது. நமக்கு தெரிஞ்சவருக்கும் பிள்ளையார் அப்படின்னு நம்ம சொல்வோம். அது இல்லை. முழு முதற் கடவுள், மூலப்பொருள், எல்லாமே மூலப்பண்டார் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஈசன் தான். இது எத்தனை பேருக்கு இங்கே தெரியும் அப்படின்றது தெரியாது. ஆனால் ஈசன் தான் ப்ரைம் காட், அதாவது சர்வசக்தி பொருந்தியவர் தெரியும். ஆனால் அவர் மட்டும்தான் கடவுள்ன்றது எத்தனை பேருக்கு தெரியும்? நம்மள பல பேருக்கு அது தெரியாது. ஏன் எனக்கே வந்து பார்த்திங்கன்னா ஈசன் ஆட்கொண்டு ஒரு 3-4 வருஷத்துக்கு அப்புறம் தான் இந்த விஷயம் தெரிய வருது. ஈசனை தவிர மிச்சம் இருக்கிற எல்லாருமே மும்மலம் கொண்ட ஜீவராசிகள் அப்படின்ற ஒரு விஷயத்தை, வாக்கியத்தை அந்த புக்கில் அந்த சிவனடியார் அடிக்கடி ஒவ்வொரு பக்கத்துக்கும் அதை பதிவிட செஞ்சுருக்காங்க. மும்மலம்னா ஒரு மனுஷனுக்கு தான் அந்த மும்மலம்லாம் இருக்கும். கண்மம், மாயம், அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் மலத்தோட கம்பேர் பண்ணி சொல்லுவாங்க. அந்த விஷயம் கொண்ட தெய்வங்கள் யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்மன், ருத்ரன், விஷ்ணு, பிரம்மன், கணபதி, இவங்க எல்லாருமே பிறப்பும் இறப்பும் கொண்ட ஜீவராசி அப்படின்றத அந்த புக்கில் ரொம்ப ரொம்ப தெளிவாக கொடுத்துருக்காங்க. இது என்ன மாதிரி உங்களுக்கு சொன்னால் புரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க எல்லாருக்குமே ஒரு லைஃப் ஸ்பேன் இருக்குது. அது நம்மளதை விட ஒரு பல லட்சம் கோடி அதிகமாக இருக்கும், அவ்வளோதான். அது முடிஞ்சதுக்கப்புறம் திருப்பியும் அந்தந்த பதவியில் நம்மளை மாரி வாழ்ந்த மக்கள்கள் செஞ்ச புண்ணியத்தின் அடிப்படையில் அவங்க வந்து அந்தந்த பதவியில் உட்கார வைக்கப்படுவாங்க ஈசனால். இதுவும் அவரால் தான். இப்படி தான் ஒவ்வொரு பதவியும் நிரப்பப்படுதே தவிர ஆண்டவர், அதாவது இறைவன் அப்படின்னு சொன்னால் அது நம்ம சிவபெருமான் மட்டும்தான் குறிக்கும், மிச்சம் யாரையுமே குறிக்காது. இன்னும் இந்த விஷயத்த நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஆல்ரெடி ஒரு 10 minutes ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். இன்னும் டீட்டெயிலாக நிறைய விஷயம் உங்ககிட்ட நான் பேச வேண்டியது இருக்குது. இதை சார்ந்து இது மட்டும் இல்லை, நிறைய விஷயத்த சார்ந்து நம்ம பேசுவோம். வாழ்க்கைக்கு எது தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிம்மதி முதல்ல தேவை. அந்த நிம்மதிக்கு நம்ம மனசு அமைதியாக சாந்தமாகவும் இருக்கணும், நல்லதை நினைக்கணும். அப்படின்னா அதுக்கு ஈசனை பிடிச்சா மட்டும்தான் நடக்கும். வேறு எங்கே போய் நம்ம சரணடைஞ்சாலும் அது சரணகதியே ஆகாது. இது எல்லாரும் மனசு வச்சுக்கோங்க. ஒரு எபிசோடில் நான் உங்களை சந்திக்கிறேன். தினசரி எபிசோட்ஸ் வரும், தவறாமல் கேளுங்க. உங்கள் நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். ஸோ நன்றி, வணக்கம்.